என்னை சீஃப் கெஸ்டாக அழைத்த இப்பள்ளியின் நிர்வாகி திரு முத்துக்குமார் அவர்களுக்கும், உயர் திரு காரை சுப்பிரமணியன் பஞ்சாயத்து தலைவர் முன்னாள் அவர்களுக்கும் மற்றும் பாபுக்கும், இப்பள்ளியின் ஆசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இனிய 79வது சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். சுதந்திரம் என்பது சும்மா கிடைக்கவில்லை. லட்சக்கணக்கான தியாகிகள் அடிபட்டு, அல்லல் பட்டு, அடிமைப்பட்டு, உடைமை இழந்து, உரிமை இழந்து, ரத்தம் சிந்தி, சிறைவாசம் சென்று, சின்ன பின்னமாகி இறந்து நமக்கு சுதந்திரம் கிடைத்ததே உண்மை. அவர்கள் கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கியதால் தான் நாம் இஷ்டப்பட்டு வாழ்கின்றோம். நாடு நமக்கு என்ன செய்தது என்று பார்க்க கூடாது, நாட்டிற்கு நாம் என்ன செய்தோம் என்று பார்க்க வேண்டும். தாயை மதிக்காதவனும் தாய் நாட்டை மதிக்காதவனும் நல்ல மனிதர்கள் அல்ல. சுதந்திரம் என்பது மிகப்பெரிய ஒரு நாட்டுடைய பண்டிகை. இப்பண்டிகை தன் வீட்டு விழா மாதிரி அனைவரும் கொண்டாட வேண்டும். ஒரு சில சுதந்திர வீரர்களை பற்றி நான் பேசுகின்றேன். 2 சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி பேசுகிறேன். நம்பர் 1, முதல் போராளி வீரமங்கை வேலு நாச்சியார். சுருக்கமாக பேசி முடிக்கிறேன், ஏன்னா வெயிலாக இருக்குது, பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள். அதாவது வீரமங்கை வேலு நாச்சியார் தன் கணவரை காளையார் கோவிலில் ஆங்கில படை சூழ்ந்து கொண்டது. அடுத்து அவரை கொன்றுவிட்டன என்ற செய்தியை அறிந்து வீரமங்கை வேலு நாச்சியார் படைகளுடன் அங்கு செல்கிறார். அங்கு செல்லும் போது வழியில் ஆங்கில படை மறித்து விட்டது. அங்கிருந்து மாறுவேடம் கொண்டு அவரக்குறிச்சி வழியாக அங்கிருந்து போகிறார். மாறுவேடத்தில் போகும்போது ஒரு யாதவ பெண் அந்த இடத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா அவரிடம் சொல்கிறார்கள், ஆங்கிலேயர்கள் என்னை துரத்தி வருகிறார், நீங்கள் அவரிடம் என்னை காமித்து விடாதீர்கள் என்று சொல்லி, அதன்படியே அந்த ஆடு மேய்க்கும் பெண் காமிக்கவில்லை. ஆங்கிலேயர் மீண்டும் மீண்டும் கேட்க அவர் சொல்ல மறுத்துவிட்டார். அதனால் உடனே ஆங்கிலேயர் தன் கையில் வைத்திருந்த அருவாளை எடுத்து தலைவேறு முண்டம்பேறு வெட்டிவிட்டனர். அதுதான் வெட்டுடைய காளி. இன்று கொல்லங்குடியில் இருக்கக்கூடிய காளியின் பெயர் அதுதான். அதே மாதிரி அந்த படையில் ஒரு குயிலி என்ற ஒரு பெண் இருந்தார். அந்த பெண் ஆயுத பூசை, சரஸ்வதி பூசை என்று ஆங்கிலேயர் மிகப்பெரிய அளவில் தாக்குவதற்காக ஆயுதங்கள் குவித்து வைத்திருந்தன. அப்ப அந்த பெண் தன் உடம்பு முழுவதும் எண்ணெயை பூசிக்கொண்டு, தீயை பொருகிக் கொண்டு அதில் குதித்து விட்டார். உலகத்தில் இந்தியாவிலே முதல் தற்கொலை போராளி என்றால் குயிலியை சேரும். குயிலி பேர்லை பிற்காலத்தில் வீரமங்கை ஒரு படையை உருவாக்கினார். இது ஒரு வரலாறு. அடுத்ததாக பார்த்தால், அதாவது உலகத்தில் இந்திய ராணுவம் இன்று நம்பர் 1ஆக திகழ்கிறது. அதற்கு என்ன காரணம்? ஆபரேஷன் செந்தூர் என்று சமீபத்தில் ஒரு போர் நடந்தது. அந்த போரில் 2 நாடுகள் போர் போட்டால் 2 நாடுக்குமே சேதமாகும். ஒரு நாடுக்கு அதிகமாக சேதமாகும், ஒரு நாட்டுக்கு குறைந்த சேதமாகும். ஆனால் இந்தியா எந்த சேதத்தையும் சந்திக்காமல் வெற்றி பெற்றது. 20,000 ட்ரோன் பாகிஸ்தான் ஏவுகணையை ஏவவிட்டது. ஆனால் இந்திய ராணுவம் அதை வானிலை அளித்து விட்டது. அதற்கு காரணம்